வணக்கம். உடும்புஞ்சோலை தாலுகா சதுரங்கப்பாறை என்ற இடத்தில் உள்ளது பழைய ஐயப்பன் எஸ்டேட். அங்கு 3 லைன்ஸ் வீடுகளில் உள்ள 3 தலைமுறைகளாக குடியிருக்கும் ஏலக்காய் கூலி தொழிலாளிகளை வீடுகளை காலி செய்ய அருகில் உள்ள ஏலக்காய் தோட்ட நிர்வாகம் வலியுறுத்துகிறது. அப்பகுதியில் தொழிலாளிகள் நட்டு வளர்த்த ஏலக்காய் செடிகளை முழுவதுமாக வெட்டி சேதப்படுத்தி அவர்களை தாக்க முயற்சி செய்துள்ளனர். அங்கு குடியிருக்கும் தொழிலாளிகள் பயம் காரணமாக தேவிகுளம் துணை ஆட்சியர் மாண்புமிகு ஆர்யா IAS அவர்களிடம் மனு கொடுத்து பாதுகாப்பு கோரினர். துணை ஆட்சியர் அவர்கள் உடனே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் உடனிருந்தார். ஏல தொழிலாளியான நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பேசுகிறோம். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு கலெக்டர் அம்மாட்ட மனு கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஐயப்பன் எஸ்டேட்டில் 40 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் தொழில் பண்ணி வேலை 500 வேலை கூலிக்கு வேலைக்கு போனால் தான் நாங்கள் பிழைக்க முடியும். அப்படி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மேரிகிரி எஸ்டேட்னு சொல்லி குஞ்சப்பை அவங்க எங்களை வீடை பொழிச்சு வெளியேற்றணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக எங்களுக்கு அந்த வீடு வெளியேற முடியாத சப் கலெக்டர் அம்மா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து முடிவெடுத்து நல்லபடியாக எங்களுக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழிமுறை செஞ்சுருக்காங்க. நாங்கள் 3 தலைமுறையாக இங்கே எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கு இருந்தோம், பழைய ஐயப்பா எஸ்டேட்டில். அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின எஸ்டேட்டுக்காரங்க எங்களை ஒதுக்கி விட்டு இலை செடியெல்லாம் வெட்டிட்டு 2வது இப்போ வீட்டை இடிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் போடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த மனு கலெக்டர் அம்மா நல்லா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. பினராயி ஐயா முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உயர்ந்த நடவடிக்கை எடுத்து இந்த 3 தலைமுறையாக இருந்த வீட்டுகளை எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணும். மூணார் KL16 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.